இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 26 February 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று ஒரு சோகமான செய்தி வந்திருக்கும். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வயசு அவர்களுக்கு. 100 வயசு முடிஞ்சு 160 வயசு நடந்துகிட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 1925 டிசம்பர் 26 இவர் பிறந்திருப்பார். சரியா, அதே நாளில் தான் கான்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அந்த நாளில் பிறந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு 18 வயசுலேயே 1943 விவசாயிகளுக்கான போராட்டம், சுதந்திர போராட்டம்னு எல்லாத்துலேயுமே களம் இறங்கியிருப்பார். ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன், ரொம்ப எளிமையான ஒரு சரிங்களா. இவரை பற்றி கண்டிப்பாக படிங்க, நிறைய இவருடைய போராட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இவரை பற்றி ஒரு கேஸ் ஒன்று இருக்கும், தாமிரபரணி கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, தாமிரபரணியில் நிறைய சட்டவிரோதமாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு அதில் ஜெயிச்சும் இருப்பார். சரியா, ஸோ இவரோட விருப்பப்படி இவரோட உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சதால் இவரோட உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க போகிறாங்க. ஸோ ரொம்ப எளிமையானவர், வாடகை வீட்டில் தான் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கார். நிறைய சிறைகள் நிறைய வாட்டி சென்றிருக்காரு, போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. ஓகே, கண்டிப்பாக இவரை பற்றி படிங்க. தினமணியில் கூட ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இவருக்கு நிறைய அவார்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா 2021 தகைசால் தமிழர் அவார்டும் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருந்தாரு. ஓகே, ஸோ அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு. அட்டன் முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாலை விபத்துகளில் தினமும் 51 பேர் உயிரிழப்பு, தெற்கு போக்குவரத்து காவல் இணை ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தினமும் டெய்லி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 51 பேர் சாலை விபத்துகளில் சிக்கி இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முழுக்க டிராஃபிக் ரூல்ஸ் மீறுறாங்க அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு டேட்டா படி 51 பேர் இறந்து போகிறாங்க டெய்லி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்து அப்படியே வந்தோம்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா முழுக்க இவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிடைக்கும். ஓகே, என்னென்ன போராட்டங்கள் அவர் பண்ணார், என்னென்ன இது பண்ணாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. 2 ஆர்டிக்கலும் அதுதான். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா விமான நிலையங்களில் உணவு பஞ்சத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஏர்போர்ட் போயிருந்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு டிஃபன் ஐட்டம்ஸும் சரி, ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸும் சரி அவ்வளோ விலை வைப்பாங்க. அதை இங்கே ஒரு விமர்சனமாக சொல்லியிருக்காங்க. நமக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. இங்கே என்ன பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று பார்த்துருந்தோம், மோடி அவர்கள் இஸ்ரேல் பயணிக்கிறார் 2 நாள் பயணமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நாடாளுமன்றத்தில் உரையாற்றிருக்காரு. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பயங்கரவாதம் எங்கே இருந்தாலும் அமைதிக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காரு. பயங்கரவாதம் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இஸ்ரேல் விசஸ் ஹமாஸ்லாம் ஒரு போர்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதை பற்றி பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு மிக உயரிய பதக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா, என்னென்னா பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர்ன்ற ஒரு பெருமை இவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருக்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் மிக உயரிய பதக்கம் அளிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த நாட்டுடைய ஒரு உயரிய பதக்கம் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, எந்த நாட்டோட உயரிய? இஸ்ரேல். சரியா, நிறைய அவர் வெளிநாட்டெலாம் போனாங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க, அதோடு சேர்த்து இதுவும் ஆட் ஆகிருக்கு. ஓகே, அந்த லிஸ்ட் ஒன்று தான் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ஸோ அடுத்து அப்படியே வந்தோம்னா ஸோ இங்கே தான் இந்த ஸ்பெஷல் நியூஸஸை கொடுத்துருக்காங்க. அவர் அவருடைய பேரை ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்றது ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. எளிமை இலக்கணம் கொண்ட கொள்கையின் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓகே.
முக்கியமான தலைவர் இறந்து போனது தமிழகத்தில் சோகத்தை தான் உருவாக்கியிருக்கு. சரி, அடுத்து அப்படியே பார்த்தோம்னா வந்து ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இங்கே ட்ரம்ப் வந்து அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு, அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அமெரிக்காவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.